எப்படியோ கீர்த்தி எனக்கும் இருக்கிற சண்டை முடிஞ்சு. அது கோவம் இல்லை, ஒன்றும் இல்லை. 1 விக்கெட் போச்சு வச்சுச்சோ. மலர் வரவே வேண்டாம். இப்படியே கீர்த்தி எனக்கும் இருக்கிற சண்டை போச்சான். கலைசி சொல்லுங்க ராம்ப்ரோ. இப்படியே நீங்க சண்டை போடுங்க, நான் பேசாடி படுத்து தூங்க போறேன். ஆளே இல்லாத கடையில் டீ போடுற மாதிரி இருக்கு சந்தனா ப்ரோ. நீங்க அங்க போய் போய் வர்றது. ராம் ப்ரோ உங்க லூஸ் சொல்லிச்சு என்ன கேளுங்க. டாலர் டுடே மேட்ச் நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க சர்வீஸ். கீக்கி என்னம்மா இப்படி பண்றமா மலர்கிட்ட நீங்க சொல்லுங்க. கடைசி என்ன சொல்லணும் ராம் ப்ரோ? என்ன சொல்லணும்? மும்பை மேட்ச் ஜாலிக்கு ஸ்ரீ ப்ரோ மலரா அப்படிங்கிறாங்க. கலை அவர்கள் இந்த சண்டைக்கு நீங்கள் பஞ்சாயத்து பண்ண முடியாது. நீங்கள் சைலண்ட் லைவ் போட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க. எஸ் சந்திரகுமார் ப்ரோ. எனக்கு எல்லாரும் வேணும். நான் யாரையுமே எப்போதும் ஹர்ட் பண்ணி நீங்கள் வராதிங்க, நீங்கள் ஏன் வந்தீங்க, நீங்கள் ஏன் அவங்கள பேசுறீங்கன்னு சொன்னதே கிடையாது. அமைதியாக இடுவேன், யாரையுமே குத்த சொல்ல மாட்டேன். பாவம் மலர் விடுங்கப்பா, நான் டிவி ஆஃப் பண்ணிட்டேன். கீர்த்தி என்ன சொன்னது? கீர்த்தி மலர் சரி நீங்கள் பேசுங்க, என்னாலையும் முடியலை. நானும் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். 1 மணி நேரம் ஆச்சு. அப்பா இருங்க நெஞ்செல்லாம் வலிக்குது, பயங்கர வலி. நைட் ஆயிடுச்சுன்னா ஓவர் இருமலாக இருக்குது. நான் அதனால் மெதுவாக தான் பேச முடியும்னு பேசினேன். அவங்க எல்லாரையும் பார்க்கணுன்னு இருந்தேன், பார்த்துட்டேன். இப்போ போய் நான் தூங்க போகிறேன். சைலண்ட் லைவில் நீங்கள் பேசுனா பேசுங்க, இல்லைன்னு ஓடு போயிடுங்க. நானும் கட் பண்ணிவிட்டு தூங்கிடுதேன். அஜித் ப்ரோ வாங்க. ஹாய் அக்கா, இரவு வணக்கம். ஓகே பாய் அக்கா. ஓகே மாதவ் ப்ரோ வணக்கம். அஜித் ப்ரோ 50க்கு 56 எம்ஐக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ப்ரோ. ராம் உனக்கு இது தேவையில்லை, நீ முழு லூசுன்னு சொல்லிச்சு ராம் ப்ரோ. கீர்த்தி சேஸ் நீங்கள் இருக்கீங்களே. கீக்கி கொஞ்சம் வாயை கட்டுமா? எந்த ஒருவருக்கும் அந்த லைவுக்கு வாங்க, அதை கட் பண்ணி போடணும் போல. வியூஸே இல்லை. நேற்றாவது 200 100 300 போணுச்சு, இன்னைக்கு 100 தாண்ட மாட்டுக்கு. ரொம்ப மோசமாக போகுது அந்த லைவு. கீர்த்தி அதை விடு. 9th லைக். ஓகே மகிழ்ச்சி அஜித் ப்ரோ. சாப்பிட்டீங்களா? வணக்கம். சரி ஓகேவா, நான் கிளம்புறேன். ஸ்ரீ ப்ரோ என்னது மலர் நாளை வரட்டும். நாளை நான் கேட்குற கீர்த்தி. சதீஷ் கீர்த்தி அந்த லைவில் கம்மியாக இருக்குது, அதனால தான் எல்லாத்தையும் அங்கே வர சொல்கிறீங்களே. அதான். ஓகே பாய் அக்கா. ஓகே அஜித் ப்ரோ, ரொம்ப மகிழ்ச்சி வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. பாய். எனக்கும் டைம் ஆகிவிட்டது, நானும் சென்று வருகிறேன். ராம் ப்ரோ நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லிடும். கீர்த்தி அக்கா இந்த டாப்பிக்கை விடுங்க அப்படிங்கிறாங்க. கலைசி சொல்லுங்க ராம் ப்ரோ. நான் தான் இங்கே தான் இருக்கேன். எல்லோருக்கும் பாய். தரணிக்கா எல்லோருக்கும் பாய், குட் நைட். என்னங்க இப்படி பேசுவாங்க? யார் ராம் ப்ரோ? அஜித் ப்ரோ வணக்கம். நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க, ஜாலியாக பேசுங்க, சண்டை கட்டாதீங்க. பாய், குட் நைட். கீர்த்தி அக்கா நானும் போயிட்டு வரேன் சரிங்களா? எனக்கும் ரொம்ப நேரம் பேச முடியாது, இருமல் ஜாஸ்தி ஆகிடும். தொண்டை வேற ஆல்ரெடி இருமலாக வந்து புண்ணாகி போய் கிடக்கு. நான் சென்று வருகிறேன். பாய். இதுக்கு மேலே பேசுகிறேன்னா மாம்சேனை திட்டுவாங்க. உனக்கு தேவையா ஓயாமல் இருமல் வருது, இதில் வேற இவ்வளோ நேரம் லைவ் பேசுவியான்னு சொல்லி திட்டுவாங்க. குட் நைட் கீர்த்தி. கீக்கி நீ போய் நாளைக்கு ஊருக்கு போகிறதுக்கு பேக் பண்ணு. ஸ்ரீ ப்ரோ ஹாய். கீர்த்தி அக்கா என்ன பண்ணிட்டீங்க? நல்லா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே கீர்த்தி போகிற? பேக்கிங் பண்ணுற வேலை பாருங்க கீர்த்தி சிஸ். பாய் கீர்த்தி.